தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தால் 3552 இடங்களை பணி நிரப்பம் செய்ய 2ஆம் நிலை காவலர் மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை ஆயுதப்படையின் 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு தமிழகம் முழுவதும் நேற்று நடைபெற்றது. இதில் காவல்துறையில் 2833 காவலர்கள், சிறைத்துறையில் 180 சிறை காவலர்கள், தீயணைப்பு துறையில் 631 தீயணைப்பாளர்கள் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு பணியிடங்கள் 21 ஆகியவை அடங்கும். தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம், பிரிஸ்ட் பல்கலைக்கழகம், அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி, குந்தவை நாச்சியார் அரசு கலைக் கல்லூரி ஆகிய 4 மையங்களில் எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. தஞ்சை மாவட்டத்தில் இந்த தேர்வு எழுத 5026 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களில் 4443 பேர் தேர்வு எழுத வந்திருந்தனர். பல்வேறு காரணங்களால் 583 பேர் தேர்வு எழுத வரவில்லை. தேர்வு எழுத வந்த தேர்வர்கள் காலை 8 மணி முதல் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். காலை 9 மணி வரை தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். ஹால் டிக்கெட்டுகளுடன் கூடுதலாக புகைப்படத்துடன் கூடிய அரசால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையான ஆதார், ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதாவது ஒரு அசல் அடையாள அட்டையை கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இவைகளை எல்லாம் சரிபார்த்த பிறகே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். அவசரமாக வந்த சிலர் அடையாள அட்டைகளை கொண்டு வர மறந்துவிட்டனர். அவர்கள் மிகவும் பதற்றத்துடன் காணப்பட்டனர். செல்போனுக்கு அனுமதியும் இல்லை. 9:30 மணிக்கு பிறகு யாரையும் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கவில்லை. விடைத்தாளில் பட்டை தீட்ட, எழுத நீலம் அல்லது கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவை மட்டுமே தேர்வாளர்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டது. தேர்வு மையத்திற்குள் செல்போன், ஸ்மார்ட் வாட்ச், கால்குலேட்டர்கள், ப்ளூடூத் உள்பட எந்த ஒரு எலக்ட்ரானிக் கருவிகளும் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மேலும் தேர்வு எழுதும் போது பேசவோ, சைகை புரியவோ, பார்த்து எழுதவோ கூடாது எனவும், மீறினால் அவரது தேர்வு நிலை ரத்து செய்யப்படும் எனவும் போலீசார் எச்சரிக்கை அனுப்பினர். தேர்வில் முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் முதல் முறையாக விண்ணப்பதாரர்களின் இடதுகை பெருவிரல் ரேகை சரிபார்க்கப்பட்டது. இந்த எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் மட்டுமே அடுத்த கட்டமான உடல் தகுதி தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். இந்த தேர்வில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக டிஐஜி ஜுயாகுல் அக், போலீஸ் சூப்பரண்ட் ராஜாராம், துணை போலீஸ் சூப்பரண்ட் சோமசுந்தரம் ஆகியோர் தலைமையில் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் 600 போலீசார் பாதுகாப்பு படையில் ஈடுபட்டனர்.